லார்ட் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காகவே இன்றைக்கி நான் வசனம் கொண்டு வந்திருக்கேன். என்னடா இந்த பொண்ணு எப்பயுமே மியூசிக் ஒரு தான் பேசிகிட்டு இருப்பான்னு பார்க்குறவங்க நீங்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் ஆடியோ தான் பேச போகிறேன். ஆடியோ மூலமாக உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் தான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். இன்றைக்கான உங்களுடைய தேவை வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செயல்கள் எல்லாம் சத்தியமாக இருக்கிறது. சங்கீதம் 33ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அழகாக தேவனவனுக்கு வார்த்தை கொடுக்குறார். அதாவது கர்த்தருடைய வார்த்தைங்கிறது ரைட்டர்ஸ் அண்ட் ஹப்ரைட். இது எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு பொருள் கிடையாது. இது தேவனுடைய வழியும், நம்ம வார்த்தை பொய் இல்லை. இது தீய நோய்க்கும் அதுவும் இல்லை. மேலும் நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட் ஃபார் காட் இதுதான் இருக்கிறது. நேர்மை எப்படி இருக்கிறது? மனிதோட வார்த்தை சூழ்நிலை மற்ற மாறலாம், ஆனால் தேவ வார்த்தை என்றும் மாறாது. ஆகையால் பார்த்தீங்கன்னா, மனுஷங்க நீங்கள் எவ்வளோ நம்புறீங்களோ அதே மாறலாம், ஆனால் ஏசப்பாடோட வார்த்தை எப்பயுமே மாறாதுங்க. அதே மாதிரி வழிகாட்டுதல், அது நம்ம சரியான பாதையில் தான் நடக்கக்கூடியது. நம்மளோட தேவனோட வார்த்தை எல்லாமே சரியான பாதையில் தான் நம்மளை எல்லாமே நடக்க சொல்லுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா, அவளோட செயல்கள் சத்தியமானது அண்ட் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூ. தேவன் எதை செய்கிறாரோ அதை செய்கிறார். அதாவது நம்ம வாழ்க்கையில் அவளுக்கு அந்த புக்கில் எழுதியிருக்குது. இந்த பொண்ணுக்கு எழுதி வை, இந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்ய மாதிரி எழுதி வை அப்படி சொல்லி தேவன் ஆல்ரெடி நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் இப்போ ஒவ்வொன்றா அது நிறைவேறிட்டு வந்துட்டுருக்குது இல்லைங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதிரி நம்ம டெய்லி வார்த்தைகளை கேட்குறக்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.